அனைவரும் விழா மேடையில் பேசிக்கொண்டிருக்க அங்கே விதார்த்தும் மணிகண்டனும் செந்தூராவையும் மெக்ரீனையும் நெருங்கியிருந்தனர். இவன் யாருடா என மெக்ரீனை கை கேட்ட. தெரியல, கூட வந்தா நச்சு பிசா இருக்காளேன்னு தூக்கிட்டேன் என்றான். மெக்ரீனின் துப்பட்டாவை நீக்கியிருந்தான் மணிகண்டன். விதார்த் செந்தூராவை நெருங்கியவன், மேடம் சைஸுக்கு என் மச்சானை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆள் ஒரு மாதிரி மொழுக்குன்னு இருக்கால, நல்லா நெய்யுருண்ட கணக்கா என்று விமர்சித்தவனை கொஞ்சிவிடும் வேகம் செந்தூராவினுள். மணிகண்டன் மயக்க மருந்தை மூக்கில் வைத்தபோது அதனை உள்ளிழுக்காமல் மூச்சை அடக்கி கொண்டாள். நிச்சயமாக விதார்த் தன்னை கண்டுபிடித்திருப்பான் என்றே அலர்ட்டாக இருந்தவள் முன்னெச்சரிக்கையாய்தான் இருந்தாள். ஆனால் மெக்ரீனோடு மாட்டுவோம் என்று அவள் எதிர்பார்த்திடவில்லை. செந்தூரா நிதானமாய் கண்களை வந்து பார்த்துவிட்டு எழுந்தமர்ந்தாள். தனது காதில் இருந்த ப்ளூடூத் வழியே அந்திரனுக்கு அழைத்தவள், சீக்கிரமா வாங்க என்று இணைப்பை துண்டித்தாள். இருவரும் அதிர்ச்சியுடன் அவள் ப்ளூடூத்தை தட்டிவிட்ட போக செந்தூரா அவன் கையில் சடுதியில் தட்டிவிட்டாள். ஏய், யாருக்கடி கூப்பிட்ட எனும்போதே கதவை திறந்து கொண்டு வந்திருந்தனர் அனைவரும். கதவு அவசரமாய் மூடப்பட்டது. வெளியே விழாவை கிஷோர் கவனித்து கொண்டான். விதார்த் திகழடித்தாற் போல் நின்றிருக்க சுரேகா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்திருந்தாள். என்ன நடக்குது இங்க என்று கேட்கவுமே மணிகண்டன் தப்பி ஓட முயற்சி செய்ய அவனை பிரஜன் பிடித்து விட்டான். பீர் மெக்ரீனை உழுக்க, டேய் அவளை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போ என்ற அந்திரன், தூரி உனக்கு எதுவும் இல்லையே என கேட்க, ஐ எம் ஆல்ரைட் சீனியர் என்ற செந்தூரா, மயக்கம்தான் பீர், சரியாக்கிடுவா என்றவள் சட்டென எழுந்து நின்றாள். பீர் முகமது கண்களில் நீருடன் மெக்ரீனை தூக்கி கொண்டான். சரியான நேரத்தில் வந்திருக்காவிட்டால் நினைக்கும் போதே பயமாக இருந்தது அவனுக்கு. வானதி தண்ணீரை அவள் முகத்தில் அடிக்க மெல்ல கண் விழித்து பார்த்தாள் மெக்ரீன். சுற்றுமுற்றி பார்த்து திருதிருத்தவள் பிரஜனின் பிடியில் மணிகண்டன் நிற்பது தெரிய மருந்தின் வீரியத்தில் சோர்வாய் இருந்தாலும் பீரிடமிருந்து விளங்கியவள் வேகமாய் கீழே கிடந்த பிளாஸ்டிக் பைப்பை எடுத்து அடி வெளுத்து விட்டாள். நீதானே, அது நீயே தானடா, கொப்பந்தான் நானே, கொஞ்சம் அசந்து வேடிக்கை பார்த்து வந்தேன், அதுக்குள்ள மூக்கில் என்னத்தையும் அமைக்க போட்டான். ஓ மொகர கட்டையை தான் நான் பார்த்தேனே என வெளுக்க அவன் சுருண்டு விழுந்து விட்டான். அட சாவுடா செத்தவனே என்று மிதிக்க போக பீர் பிடித்து கொண்டே விடுடி செத்துட போறான் என சொல்ல, ஹியா ஹல்லா, மெட்ராஸ் ரொம்ப மோசம், இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்க மச்சான். ஆமாம், எங்கூட வந்தாக்கா என திரும்ப மொத்த குடும்பமும் அவளை தான் பார்த்தது. நான் நல்லா இருக்கேன் மெக்ரீன், நீ போய் ரெஸ்டெடு என்று கூறிய செந்தூரா அடுத்து என்ன என்பதைப் போலதான் பார்த்தாள். உன் கடமையை செய் என்று விலகி நின்றான் அந்திரன். சாரி அங்கிள், உங்களை இந்த சந்தோஷமான தருணத்தில் சங்கடப்படுத்துகிறேன் என்று செந்தூரா, மிஸ்டர் விதார்த்தை தேவையோட கொலை வழக்கில் கைது செய்கிறேன் என்றாள் அமைதியாக. வாட் என சுரேகா திமிரிக்கொண்டு வர, தேவகி தற்கொலைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கு மேம் என்றாள் விதார்த்தை பார்த்தபடி. நீ யார் அவரை அரெஸ்ட் பண்ண என்று கேட்க, இன்ஸ்பெக்டர் செந்தூரிகா மதிவாணன் தேவகியோட கொலை வழக்கிற்காக அந்திரன் என செலக்ட் பண்ணாங்க என்று கை காட்டினாள். வாட் என்று அதிர்ந்தது சுரேகா மட்டுமல்ல, ரமணாவும் தான். அன்னைக்கு பீச்சில் யதார்த்தமாக பார்த்தது போல் செட் பண்ணி வழக்கு சம்மந்தமாக உள்ளே வரதான் நதியா என் ஃப்ரெண்ட்னு சொல்லி உள்ளே வந்தேன். பிகாஸ் மிஸ்டர் விதார்த் அந்திரனை ஃபாலோ பண்ணார். ஸோ இந்த ட்ராமா என்று கூறியவள் விதார்த்தை கைது செய்ய போக சுரேகா இடையில் வந்து நின்றாள். அதி என்னப்பா என வேணுகோபாலன் சங்கடமாய் கேட்க, விதார்த்தே சொல்வார்ப்பா அவரது திருவிளையாடலை என்றான் ஏளனத்துடன். அங்கிள், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. தேவகியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் மாற்றியிருக்கார். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் இங்கே வந்தேன் என்று கூறிட விதார்த் ஆங்காரத்துடன் அவளை நெருங்கினான். விதார்த்தோ, நினைச்சேண்டி, நீ ஒவ்வொரு இடத்தையா துருவி துருவி விசாரிக்கும் போதே நினைச்சேன். மசாலா கலப்படத்தை தானே கண்டுபிடிக்க வந்திருக்கான்னு அசால்ட்டாக விட்டுட்டேன் என சொல்லியவன் அவளை நெருங்க முற்பட அவள் துப்பாக்கியை நீட்டினாள் செந்தூரா. டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் விதார்த், நான் உன் சுயசரிதியா அக்கு வேற ஆணி வேற பிச்சுட்டு வந்திருக்கேன் என்றவள் கொஞ்சம் அசைஞ்சாலும் மூளையை பதம் பார்த்திடுவேன் என்றாள் நிதானமாக. ஆணவமாய் அவளை பார்த்தான் விதார்த். ஓகே மிஸ்டர் விதார்த் வேதநாயகம், ஏவிஆர் மசாலாவின் மேனேஜிங் டைரக்டர், சொல்லுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் தேவகி கொலையை பற்றி மட்டும் கேட்கல என்றாள். அவள் துப்பாக்கியை நீட்டியது பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அரஸ்மி, உங்களால் முடிஞ்சா கண்டுபிடிங்க என தெனாவட்டாய் முன் செல்ல, செந்தூராவோ ஏற்கனவே வரவழைத்திருந்த காவல்துறை அதிகாரிகளை அழைத்தாள். விதார்த் கைது செய்யப்பட்டான். சுரேகாவை பார்த்தவன், நத்திங் பேபி, 2 டேஸில் வந்துடுவேன் என கன்னம் தட்டி விட்டு சென்றான்.
என் புருஷன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டார் என்று அரற்றினாள் சுரேகா. பாய், இது எப்படி சாத்தியம்? ரமணா நம்ப முடியாமல் கேட்க செந்தூரா திரும்பி வந்தாள். எல்லாரும் வேணு சார் வீட்டுக்கு போங்க, நான் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வரேன். பிலீவ் மீ ரமணா, நான் நியாயத்திற்கு தான் துணை போவேன் என்றால் அழுத்தமாக. விழா முடிந்ததும் தொழிலாளர்களுக்கு உணவு வழங்க, மற்ற பரிசு வழங்க என்று பிரஜன்பீர் இருவரும் இருந்து கொள்ள மற்றவர்கள் வீடு திரும்பியிருந்தனர். விதார்த் கைது செய்யப்பட்ட விஷயம் அறிந்து வேதநாயகம், செந்தாமரை இருவரும் பதறியடித்து கொண்டு வேணுகோபாலன் வீட்டிற்கு வந்துவிட்டனர். என்ன நடக்குது இங்க? என் பிள்ளைய கைது பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்? வேணு தம்பி, என்ன விஷயம்பா என்று செந்தாமரை பயத்தில் பாசமாக அரற்றிட அவரோ அமைதியாக இருந்தார். உன் மகனை நாங்கள் நம்பினதுக்கு என்று ஆதி கோவப்பட, ஏன் என் பையன் என்ன செஞ்சா என்று பதிலுக்கு இவர் பேச, கொலை பண்ணா என்றதும் நெஞ்சில் கை வைத்தபடி நின்றுவிட்டார் செந்தாமரை. வாய்ப்பே இல்லை, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு என் பையன் எப்படி பொறுப்பாவா என்று வேதநாயகம் மல்லுக்கு நிற்க, ஆனால் மசாலாவில் கலப்படம் செஞ்சதுக்கு பொறுப்பு ஆவார் தானே மாமா என்று அந்திரன் கேட்க ஒரு நொடி தடுமாறி போனார் வேதநாயகம். என்ன உளர்ற அந்திரா, என்ன கலப்படம்? என்ன மாமா கம்பெனி தானேன்னு பார்க்காம ரா பகலாக உழைச்சானே, அதுக்கு இந்த பரிசா என செந்தாமரை கொதிக்க, ஓஹோ எஸ், ரா பகலாக தான் உழைச்சார். எங்கள் தொழிலை கெடுக்க ரா பகலாக உழைச்சிருக்காரே என்று அந்திரன், உங்ககிட்ட இவ்வளவு வன்மை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா என்ற வேதநாயகத்தை ஏளனமாய் சொல்லிவிட்டான் அந்திரன். என்னடா வன்மோ, என்ன வன்மம்னு கேட்குறேன். உன் அப்பா இந்த வீட்டு மருமகனா என்னை மதிச்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? தொழில் தொடங்க போகிறேன்னு சொன்னவன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல. எவனோ ஒரு வடக்கனை இழுத்துட்டு வந்து தொழில் பண்ணுவான், நான் பார்த்துட்டு இருக்கணும், அப்படிதானே? உங்களுக்கு மட்டும்தான் தொழில் பண்ண தெரியுமா? இதோ நாங்கள் பண்ணுறோம்ல, வேதாஸ் மசாலா, உங்களை விட லீடிங்கில் இருக்குடா என்று பெருமிதமாக மாத்தட்டி கொண்டார். லீடிங் என நக்கலாய் உரைத்தவன் அடுத்தவனை தந்திரம் பண்ணி சரிய வச்சுட்டு வரதுக்கு பேர் தான் வெற்றியா மிஸ்டர் வேதநாயகம் என்றான். பெயர் சொல்லியே அழைத்தான். இதற்கு மேலும் என்ன மரியாதை என்று. வேணுகோபாலன் துக்கத்துடன், என் நிறுவனத்திற்கு என் பையனை முதல்ல எம்டியாக நான் உட்கார வைக்கலக்கா, அவனும் அதை எதிர்பார்க்கல. உன் மகனை உட்கார வச்சு அழக பார்த்தேன், எல்லாத்துலேயும் அவனை முன்ன நிறுத்தினேன். ஏன்? எல்லாம் உனக்காக தானே. அவனை தனியாக நான் நினைக்கவே இல்லை. இப்படி கெட்ட பெயர் வாங்கி தந்துட்டானே என்று சொல்ல, தம்பி, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றார் செந்தாமரை. அது எப்படி மேடம் இல்லாமல் போகும் என்றபடி உள்ளே வந்தால் செந்தூரா. யார் நீ என்று கத்த, இவ தான் அத்தை, என் விதுவை அரெஸ்ட் பண்ணா அழுகையும் கோபமாய் உரைத்தாள் சுரேகா. தீதி என்று அதிர்ந்த அந்திரனை பார்த்து விரக்தியாய் புனகைத்தாள் சுரேகா. டோன்ட் கால் மீ தீதி அந்திரா. என்ன அப்படி நினச்சிருந்தா உன் மாமாவை போலீஸில் காட்டி கொடுத்துருப்பியா என கேட்க மற்றவர்களுக்கெல்லாம் எரிச்சல் தான் வந்தது. என் பையன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான் என்று செந்தாமரையால், என்னம்மா பேசுகிற நீ? அவனால் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கா, அவனை வீட்டில் எப்படி என்று அசதீப் கேட்க, அப்பா அவர் உங்கள் மாப்பிள்ளை என்று சொல்ல, இவளுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு என்று தலையில் அடித்து கொண்டார் அசதீப். சமிஷாவோ, நீ பேசுறது சரியா ரேக்கா? அவர் கொலை பண்ணலைனாலும் தற்கொலை செஞ்சிக்க ஒரு பொண்ணை தூண்டி இருக்கிறார். அவரை போலீஸில் பிடிச்சி தராமல் வீட்டில் வச்சு அழகு பார்க்க சொல்கிறியா? அவரால் உங்கள் அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்ததெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. நீ வாழ வந்த மாதிரியே ஒரு பொண்ணு வாழ வந்தாலே, அவள் சம்மந்தம் இல்லாமல் பாதிக்கப்பட்டாலே, அதுதான் உனக்கு தெரியலையா? இது எல்லாத்துக்குமே காரணம் உன் புருஷன். அது புரியுதா இல்லையா உனக்கு? மா, பஸ் கரானோ, போதும் நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் என் புருஷனா காரணம்? கிடையவே கிடையாது. அந்த பொண்ணை யார் என் புருஷனை காதலிக்க சொன்னது? அவர் மேலே வந்து காதல்னு விழுந்தா எந்த ஆம்பளை தான் மயங்காமல் இருப்பான்? ஏதோ ஒரு டைம் சபலப்பட்டுட்டார், அதை என்கிட்ட சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார். தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுடுன்னு கேட்டவரை மன்னிக்காமல் எப்படி இருக்கிறது? அதுக்கப்புறம் எனக்கு ஜென்யூனாக இருந்தார் அவர். அந்த பொண்ணு தான் அவரை டார்ச்சர் பண்ணுச்சு. இவர் ஒத்துக்கலைன்னதும் சூசைட் பண்ணிக்கிடுச்சு. இதுக்கு இவரா பொறுப்பு? நோன் எனும்போதே ஷமிஷா அவளை அடித்து விட்டார். என் வயிற்றில் தான் பிறந்தியா நீ? உன்னை நான் இப்படியா வளர்த்தேன்? ஒருத்தரோட குறைய இகழ்ச்சியாக பேசலாமா என்று கத்த, குறை இருக்குன்றதால அவங்க தெய்வம் ஆகிடுறதில்ல, அவங்களுக்கும் சாதாரண மனுஷங்க தான் போட்டி போகிறாமன்னு எல்லாம் உள்ளவங்க தான். அதனால தான் என் வாழ்க்கையை தட்டி பறிக்க பார்த்தா. அது முடியலனதும் சூசைட் ட்ராமா என்று சுரேகா தன் பங்கிற்கு பேச,
விவாதம் நீண்டு கொண்டே சென்றது. இனஃப் தீதி, போதும் என்ற அந்திரன், பாபாஷா இப்போ நான் என்ன செய்யட்டும் என்று கேட்க, விடு தீரன், இவளுக்கெல்லாம் மனுஷ உயிரோட மதிப்பு தெரியல. விதா ஜெயிலில் தான் இருக்கணும். வெளியே வந்து என்ன செய்ய போறா? உன் அத்தை வீட்டில் என்ன செய்யணுமோ செய்யட்டும், நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அஷதீப். 22. விதார்த் வேதநாயகம். யாருமில்லாத அந்த அறையின் நடுவே அமர வைக்கப்பட்டிருந்தான். செந்தூரா உள்ளே நுழைந்தாள். வெல், எப்படி இருக்கீங்க விதார்த்? கொசுக்கடியெல்லாம் நல்லா இருந்ததா என்று கேட்டபடி அமர்ந்தவள், பெரிய இடம், தப்பு செஞ்சால் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு திமிரு இல்லையா என்று கேட்க அவன் பதில் ஏதும் கூறவில்லை. சொல்லுங்க விதார்த், உங்கள் மனைவி செஞ்ச கொலைக்கு நீங்கள் ஏன் பழியை ஏற்றுக்கிட்டீங்க என நிறுத்தி நிதானமாக கேட்டவளை ஆழ்ந்து பார்த்தான். நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேனே என்றான் அவனும். நான் போட்டு வாங்குறேன்னு நினச்சியா? என்கிட்ட உறுதியான ஆதாரம் இருக்குது. ஆனால் ஏன் அவங்கள கைது செய்யலை தெரியுமா என்று கேட்க, அது எனக்கு தேவையில்லை என்றான் விட்டேச்சியாக. தேவை இருக்கு மிஸ்டர் என்றாள் சிரிப்புடன். பின் அவளே தொடர்ந்து, சொல்லுங்க விதார்த், மசாலாவில் கலப்படம் உங்கள் அப்பாவுக்காக செய்தது. அவரோட பழியுணர்ச்சியை நீங்கள் காட்டிக்கிட்டீங்க. பட் இந்த கொலையை ஏற்றுக்க காரணம் வேணுமே. பட் ஐ ஹாவ் யூ எவிடன்ஸ் விதார்த், நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று ஸ்திரமாக சொல்லலனா என்று ஏளனமாய் புருவம் உயர்த்தி கேட்டவனை முறைத்தவள் சட்டென சிரித்து, உங்கள் காதல் கிளி மௌனிகாவும் கம்பி எண்ண வேண்டி வரும் வித் உங்கள் குழந்தையோட என்றால் முகம் மாறாமலேயே. ஏய் என ஆத்திரமாக எழுந்தவனை அதட்டி அமர வைத்தாள் செந்தூரா. உட்காருடா, ஆம்பிள்ளனா வலிக்குது, ஊரா வீட்டு பிள்ளைக்கு துரோகம் செய்வ அப்படிதானே? இப்போ பேசு, உண்மை மட்டும்தான் வரணும். சும்மா சுரேகா கிட்ட பேசுகிற மாதிரி கட்டுக்கதை அவிழ்த்து விட்ட செவிழு பேந்துடும் என்றாள் அழுத்தமாக. நீ முதல்ல யாரு? நிஜமாவே நீ போலீஸா? எந்த ஏரியா ஸ்டேஷன்? உன்னை இதுவரை போலீஸ் ரெக்கார்டில் பார்த்ததே இல்லை என்றான் திமிராக. ஹோ, அந்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியுமா உனக்கு என நக்கலாய்வனிவளிடம். காசை போட்டால் 1000 எனும்போதே இப்போவும் நான் மரியாதை தெரியனா அதுக்கு காரணம் அந்திரன். இப்படியே பேசின எல்லாத்தையும் உருவிட்டு உடம்பு பஞ்சர் ஆக்கிடுவேன். அப்புறம் இந்த அழகு முகத்தை எங்கேயும் காட்ட முடியாது என்று எச்சரிக்க, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்று ஏளனமாய் கேட்கவும், விதார்த், நீங்கள் என்னை கோவப்படுத்தி பார்க்குறீங்கன்னு நல்லா தெரியுது. ஓகே, இப்போ பேசுவோமா? சொல்லு, ஏன் உன் மனைவி செய்த கொலையை நீ செஞ்சதா ஒத்துக்கிட்ட? ரீசன் இல்லாமல் இறங்குற ஆளா நீ என்றதும் செந்தூரா மொத்தமாக எல்லாவற்றையும் கண்டறிந்து விட்டாள் என்று உணர்ந்து கொண்டான். இனி தப்ப முடியாது என்று உணர்ந்து, நான் சுரேகாவை மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவிலேயே இல்லை. அப்பாவுடைய பிஸ்னஸ் மொத்தமாக சரிஞ்சிடுச்சு, கடன் நிறைய ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஸ்லம்க்கு வர வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. உன் அப்பா ரேஸ் சூதாட்டம்னு விட்டதில் தான் அவருக்கு லாஸ் என்றாள் செந்தூரா. ரீசண்டாக தான் அது எனக்கு தெரியும் என்றவன், அம்மா மாமா கிட்ட வந்து பேசினாங்க. அப்பாவை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்க சொல்லி சொன்னாங்க. பட் மாமா ஒத்துக்கலை. ஏன்னா அது அவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது, அஷதீப் அங்கிள் ஒத்துக்கணும். அவங்க பிஸ்னஸ் பீக்கில் போன டைம் அது. புதுசாக பார்ட்னர்ஸ் ஆகிறதெல்லாம் சரி வராதுன்னு விட்டவர் என்னை எம்டி ஆக்கினார். எனக்கு தொழில் கற்றுக்கணும், சீக்கிரம் அப்பா பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர நினச்சேன். பட் அது நான் நினச்சதோட ரிஸ்க்காக இருந்தது. மொத்தமாக 50 கோடி தேவைப்பட்டது. 500 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்க மாமாவுக்கு இது பெருசில்லை, தந்திருக்கலாம். பட் அவர் தரலை. அப்போதான் சுரேகாவிற்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. எனக்கு அவள் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அவள் பேரில் அஷதீப்போட பாதி சொத்து இருந்தது. வேணு மாமாவை விட பெரிய பணக்காரர், அவர் நினச்சா முடியும்னு யோசித்தேன். சுரேகாவிற்கு அந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டிவிட்டேன். வேணு மாமா மனசில் சுரேகாவுக்கு ஏற்றவன் நான் தான்னு பதிய வச்சேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கும் சுரேகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது மௌனிகா என்றதும் தலை குனிந்தவன், அவ்வளோதான் நான் விரும்பினேன். சுரேகாவை மேரேஜ் பண்ணது பணத்துக்காக தான். பட் அவளை நான் வெறுக்கலை என்றான். ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்துவ, ஆனால் பொண்டாட்டியை வெறுக்கலைன்னு டயலாக் பேசுவ என்று நக்கலாய் சொன்னவள், மேலே சொல்லு. சொத்தோடு வர பொண்டாட்டியை யார் தான் வெறுப்பா? ஆஃப்டர் மேரேஜ் சுரேகாவை என் பக்கம் இழுத்துட்டேன். அவள் நான் என்ன சொன்னாலும் நம்பினா. எக்ஸ்போர்ட் டிவிஷனை என்கிட்ட மேனேஜ் பண்ண விட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து பணத்தை எடுத்து என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் 100 கோடி காட்டவே அஷதீப் அங்கிள் கண்டுபிடிச்சிட்டார். வேணு அங்கிள் கிட்ட சொல்ல அவரால் அதை நம்ப முடியல.
கணக்கு வழக்குகளை செக் பண்ணும்போது சேல்ஸ் ரிப்போர்ட் மாற்றி வச்சேன் 2 பேருக்கும். அஷி அங்கிள்கிட்ட லாஸ் காட்டி இவர்கிட்ட ப்ராஃபிட் காட்டினேன். ஆடிட்டர் என் ஆளாக இருந்ததால் சுலபமாக செய்தேன். ஒரு நாள் என்னை நேரடியாக நிற்க வச்சு கேட்கவும் 2 பேருக்கும் பெரிய சண்டை ஆகிடுச்சு. வேணுமாமா என் பக்கம் நின்னார். அஷி அங்கிள் இது போல் எவ்வளவு பணம் எடுத்தியோன்னு வேணுமாமாவை சொல்ல பெரிய சண்டையாக வெடிச்சிடுச்சு. அதுக்கு என் அம்மாவும் ஒரு காரணம். அவங்க அமைதியாக இருந்திருந்தா கண்டிப்பாக 2 பேரும் சமாதானம் ஆகியிருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு அஷி அங்கிளை சுத்தமாக பிடிக்கல. ஒரே குடும்பமாக இருந்து எல்லா விஷயங்களிலும் தலையிடுறத விரும்பவே இல்லை அவங்க. ஏவிஆர் பிரிஞ்சது. சுரேகா மனைவியா என் பக்கம் நின்னா. ஸோ எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டாரு அங்கிள். அது எனக்கு இன்னும் வசதியாக இருந்தது. என் மசாலா கம்பெனியை வளர வைக்க இவங்களை டவுன் பண்ணணும். பிகாஸ் இது லீடிங் கம்பெனி. அதனால் கலப்படம் செய்ய ஆரம்பித்தேன். ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி. ஸோ எதுவும் செய்ய முடியாது. அதனால் எக்ஸ்போர்ட்டில் கை வச்சேன். என் கம்பெனியில் போலி மசாலா தயாரித்து ஏவிஆர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சேர்த்திடுவேன். ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் குறைஞ்சது. மேலே சொல்லு என்றால் அவனை பார்த்தாள். 100 கோடியை நான் லாஸ்ட்டில் காட்டினதை வேணுமம்மா கண்டுபிடிச்சார். ஆனால் அதை நான் தான் பண்ணினேன்னு தெரியாது அவருக்கு. ஆடிட்டர் போய் கணக்கு எழுதிட்டதாகவும் அப்போ இருந்த மேனேஜர் தான் உடனேன்னு பேச்சு மாற்றி மேனேஜரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். அவர் ஃபேமிலிக்கு 5 கோடி தந்து வாயடிச்சிட்டேன். அஷி அங்கிள் இல்லை, இனி நாம தான் இங்கேன்னு நினைக்கும்போது அந்தரன் உள்ளே வந்துட்டான். மொத்த பொறுப்பையும் தூக்கி அவன் கையில் தந்துட்டார் மாமா. அவனுக்கு வந்ததும் நிச்சயம் வேற பண்ணாங்க, அதுவும் வீட்டோட. எனக்கு அதையும் சொல்லலை. யார் பொண்ணு எதுவும் தெரியாது எனக்கு. அப்போது எந்த நிச்சயமும் நடக்கலை. உங்களை திசை திருப்ப அந்திரன் சொன்ன பொய் அது. அந்திரன் வந்தது எனக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட் எனக்கு இங்கிருந்து தேவையானதை நான் எடுத்துட்டேன். அதனால் இங்கே வரதை நிறுத்திட்டேன் என்றான். அப்போது தேவகி இருந்தது எந்த கணக்கு என்று குத்தலாய் கேட்க, சுரேகா கூட மேரேஜ் முடிஞ்சதும் மௌனிகா என்னை மீட் பண்ண ஃபேக்ட்ரிக்கு வந்திருந்தா. அழுதா. அவளை ஏமாத்திட்டேன்னு கத்துனா. நான் சமாதானம் செஞ்சேன். பணத்துக்காக மேரேஜ் பண்ணதை ஒத்துக்கிட்டேன். மறுபடியும் எங்கள் உறவு தொடர்ந்தது. மௌனிகாவை சுரேகா ஃப்ரெண்டாக ஆக்கினேன். எங்கள் ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியக்கூடாதுன்னு அப்படி செஞ்சேன். எல்லாம் நல்லா போகுதுன்னு நினச்ச சமயம் மௌனிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு வந்து நின்னா. என் குழந்தை பெற்றுக்க சொல்ல ஆசை தான். பட் சுரேகா இருக்காளே யோசித்தேன். மௌனிகா கிட்ட எடுத்து சொன்னேன். அவள் புரிஞ்சுட்டு அபார்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது எங்கள் கன்வர்சேஷனை தேவகி கேட்டுட்டா. அவள் சுரேகாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நான் ஃபேக்ட்ரிக்கு வரும்போதெல்லாம் என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தா. எதேச்சியாக மௌனிகா என்னை மீட் பண்ண வரும்போது வந்து கோபத்தில் கத்துனா. அவள் இறந்து போனதா மூடி வச்சுருக்காங்களே அங்கே தான். தேவகி சுரேகா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி எங்களை பிரிய சொன்னான். நாங்கள் அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் அவள் சொல்லிடுவாளோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருந்தது. மௌனிகா தான் இந்த பிரச்சனை தீர்க்க ஐடியா கொடுத்தா. என்ன ஐடியா? தேவகி என்னை லவ் டார்ச்சர் பண்ணுறதா சுரேகா கிட்ட சொல்ல சொன்னான். பிகாஸ் தேவகி விளையாட்டா அதுக்கு முன்னாடி சுரேகா கிட்ட என்னை வச்சு கிண்டல் பேசியிருக்கா. நான் கேட்டிருக்கேன். அதை வச்சு நாங்களே தேவகி என்னை விரும்புகிறதா சுரேகாவை நம்ப வச்சோம். அடுத்து சுரேகா தேவகி கிட்ட சண்டை போடும்போது அவளை கீழே தள்ளிட்டா. மயங்கி விழுந்த தேவகியை செத்துட்டான்னு சுரேகாவை நம்ப வச்சோம். அவளால் தான் தேவகி உயிர் போயிட்டதா நம்ப வச்சோம். நிஜமாவே தேவகி இறந்திருந்தாளா? இல்லை, மயங்கி இருந்தவளை மௌனிகா தான் மூச்சடிக்க வச்சு கொன்னுட்டா என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி சமாதானம் செய்து தேவகி கொலையை தற்கொலையாக மாற்றிட்டோம். சுரேகா அதுக்கப்புறம் என்னை கடவுள் ரேஞ்சுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. நான் எது சொன்னாலும் கேட்டா. அதனால் மௌனிகா ப்ரெக்னன்சியை லீகலாக மாற்ற சுரேகாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சர்டிஃபிகேட் தந்து எங்களுக்கு வாரிசு வேணும். அதனால் மௌனிகாவை சர்க்அவுட் மதராக ஏற்றுக்கிறதா சுரேகாவையே சொல்ல வச்சேன். இதனால் நானும் மௌனிகாவும் சந்திக்கிறத அவளுக்கு தெரிஞ்சே செஞ்சோம். வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். சுரேகாவும் ஏற்றுக்கிட்டா. அதுவே நான் மௌனிகா கூட சுத்த வாய்ப்பாக அமைஞ்சது. இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரியும். ஓகே, மெயின் மேட்ருக்கு வா. தேவகி தற்கொலைன்னு சொல்லியதால் என்ன லாபம்? இதனால் அந்த செஷனே மூடிட்டாங்க. ஏவிஆர் மேலே ஒரு பிளாக் மார்க் விழுந்துடுச்சு. அது எனக்கு சாதகமாக அமைஞ்சது. என் கம்பெனி டெவலப் ஆச்சு. ஸோ கள்ளக்காதலை மறைக்க ஒரு கொலை பண்ணியிருக்கீங்க, ரைட் என்று பல்லை கடித்தவள், மௌனிகாவை நீதான் ஸ்டாஃபாக போட்டியா? ஆமாம், சுரேகா மூலமாக சேர்த்து விட்டேன். பரவாயில்லை, ஒய்ஃபை வச்சே உன் லவ் டெவலப் பண்ணியிருக்க. அப்போது அந்த குழந்தையோட அப்பா நீ தான்.
ஆமாம், ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாற்றி பணத்தை பிடுங்கினதும் இல்லாமல் இப்போ இது வேற என்று சொல்ல, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருந்தது ஏன் தப்பா? பொம்பளையா லட்சணமாக வீட்டோட இருக்கிறத விட்டுட்டு தொழில் நடத்த வந்தா. ஆணவமாய் பேசினான் அவன். ஓ, அப்போ பொண்ணுங்கன்னா வீட்டோடவே இருந்துக்கணும் இல்லையா? ஆனாலும் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை சிறப்பாக நடத்தின பொண்ணு ஆஃப்டர் ஆல் உன்கிட்ட ஏமாந்ததை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனிவே, கங்க்ராட்ஸ் மிஸ்டர் விதாத். உங்கள் கன்வர்சேஷன் எல்லாம் உங்கள் மொத்த ஃபேமிலியும் கேட்டாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். விடிய காலையில் தந்த மெடிசன் நல்லா ஒர்க் பண்ணுதேப்பா. உண்மையெல்லாம் அடிக்காமலேயே சொல்லிட்ட என்று சிரித்து கொண்டே எழுந்து சென்றாள் செந்தூரா. 53. சுரேகா ஜீவனற்று அமர்ந்திருந்தாள். விதாத் பேசிய அனைத்தும் அவளுக்கு ஒளிபரப்பப்பட்டிருந்தது. தன்னை நினைத்தே விரும்பி போய் அமர்ந்திருந்தாள். தீதி இன்று ரமணா ஒரு பக்கம், அந்திரன் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தனர். நான் முட்டாள் இல்லாதி, எவ்வளோ பெரிய முட்டாள்! கூட இருந்தவனோட குணத்தை புரிஞ்சிக்காம நல்ல நட்பை இழந்து என் பெத்தவங்க வளர்த்தவங்க பிரிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய முட்டாள்னா என்று உணர்வற்று அழுதாள். தீதி, உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? அந்திரன் தாழ முடியாமல் கேட்க, தப்பு இருக்கு. அவனை நான் கண்மூடித்தனமாக நம்பினேன். பிகாஸ் அப்பா மாமா கிட்ட அவனை மேரேஜ் பண்ண வைக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதே நான் தான். சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு பிடித்தம் அவன் மேலே. என்னை இப்படி ஏமாத்துவான நான் நினைக்கவே இல்லைந்திரா என கதறி அழுதாள். அழ வேண்டாம் என்று ரமணா அவளை கட்டி கொண்டு விரும்பி சொல்ல, அவள் அழட்டும் ரமன், அழுதாதான் ரிலாக்ஸ் ஆவா என சமிஷா சொல்ல அவளை விட்டனர். ஆனால் தனிமையில் விடாமல் யாரேனும் ஒருவர் கூடவே இருந்தனர். இங்கு அஷதீப் செந்துராவிற்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்க, உங்கள் நன்றியெல்லாம் சேர வேண்டியது வானதி கிட்ட அங்கிள். அவள் தான் எனக்கு முழு மூச்சாக ஹெல்ப் பண்ணியிருக்கா. அந்த ரூமில் போய் எவிடன்ஸ் கைரேகை கலெக்ட் பண்ணது எல்லாமே அவள் தான் என்றாள். வானதி எங்கே என்று தேட அவள் அங்கில்லை. எங்கு போயிருப்பா என்று யோசிக்க அந்திரனுக்குள் சட்டென்று மின்னல் தாக்கியது போன்றதொரு உணர்வு. அப்பா என்று அமர்ந்தவன், ரமணா வண்டி எடு, காட் இதை எப்படி மறந்தேன் என்று அவசரப்படுத்தினான். என்னாச்சி சீனியர் என்று செந்தூரிகா பதற, வானதி யாரு என்றான். செந்தூரா தலையில் கை வைத்து அமர்ந்துவிட மொத்த குடும்பமும் புரியாமல் விழித்தது. என்னாச்சி அதி என்று தீப் கேட்க, பபாஷா உங்களுக்குமா புரியல? அவ தேவகியோட தங்கச்சி. அவள் அக்கா இறந்தது எப்படின்னு கண்டுபிடிக்கத்தானே நதியாவா உள்ளே வந்தா. இப்போ எல்லாம் முடிஞ்சது என்றதும் பேச நேரமின்றி ஓடினான். ரமணா வண்டியை எடுக்க, சீக்கிரம் போடா என்றவன் மனதில் அத்தனை கோபம். எனக்கு என் ஆசைக்கு இணங்கும் போதே நினைச்சேன்டி இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு என்று முணுமுணுத்தவன் அவளின் வீட்டை நோக்கி ஓட, அங்கே பெரிய பொட்டு தொங்கவிடப்பட்டிருந்தது. ஷிட், ஏமாத்திட்டா என்று முனக, நேர்ந்தியெல்லாம் நல்லா தானே நான் இருந்தாங்க, ஏன் திடீர்னு என்று ரமணாவோ, திலகா கிட்ட கேட்டால் தெரியும் தானே என்றான். சொல்லியிருக்க மாட்டா என்றவன், வேற எங்கே தேடுவேன் என்று தன்னை தானே நொந்து கொண்டான். பக்கத்தில் எப்போது கிளம்பினார்கள் என்று விசாரித்தான். அவர்களோ இரவே கிளம்பிவிட்டதாக தகவல் சொல்ல, எல்லா பக்கங்களிலும் வழி அடைப்பட்டது போல உணர்ந்தான் அந்திரன். அதி, எப்போதும் உங்கள் கூடவே இருக்கணும்னா உங்களை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் என்றெல்லாம் பேசியது இதற்காகத்தானா? ஏன் இப்படி செய்தால்? என் வீட்டில் ஏற்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டாலோ, இல்லை அக்கா மரணத்திற்கு தீர்வு கிடைத்தால் மட்டும் போதும் என நினைத்தாளா? குழப்பத்திலும் குழப்பம், அத்தனை குழப்பம் அவனிடத்தில். பிரச்சன் திலகாவுடன் ஓடி வந்தான். சார் சீக்கிரம் வாங்க என்று அழைக்க, வானு கிடைச்சிட்டாளா என்றான் பரிதவிப்புடன். என் வீட்டில் தான் இருக்கா, வாங்க என்று அழைக்க வேகமாய் கிளம்பினான் அந்திரன். போனதுமே பலார் என்று அறைந்து விட்டான். அண்ணா என்று ரமணா பிரஜன் அதிர, திலகாவோ இன்னும் 2 சாத்துங்க என்றாள் கோபத்துடன். என்ன அதி, வலிக்குது என கன்னத்தை தடையவள், ஐம் சாரி என்றாள். பொடிங்க புண்ணாக்கு சாரி, மனுஷன் தவிச்சு போய் வந்திருக்கான், எவ்வளோ திமிர் இருந்தால் சொல்லாமல் வந்திருப்ப என்று கத்த மற்றவர்கள் நாகரிகமாய் வெளியேறினர். அவன் மீது சாய்ந்து கொண்டவள், எங்கள் வீட்டில் நம்ம மேரேஜ்க்கு ஒத்துக்கலை, ரொம்ப பேசிட்டாங்க என்றாள் விசும்பலாக. நான் தான் பேசுகிறேன்னு சொன்னேனேம்மா, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? ஏன் இப்படி முந்திரி கொட்டை வேலை செஞ்ச? எத்தனை ஆட்டிடியூட் உள்ளவ, இப்படி தனிஞ்சு பேசுகிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வானதினா கெத்துடி இன்று கடிந்து கொள்ள, இப்போ அதே வானதி தான். ஆனால் பெற்றவங்க கிட்ட அதெல்லாம் காட்ட முடியாது. நான் வீட்டுக்கு வந்து என் திங்ஸ் கலெக்ட் பண்ண நினச்சி வந்தேன்.
அப்போ அம்மா, அண்ணா, அப்பா எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஊருக்கு கூப்பிட்டாங்க. வர முடியாதுன்னு மறுத்ததும் காரணம் கேட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம்னா? எல்லாம்னா எல்லாமே தான் உங்கள் குழந்த வரைக்கும். சப்பா உன்னை என்ன செய்ய இஞ்சி திட்ட. நான் என்ன செய்ய? அவங்க வரும்போதே வாமிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 தடவை வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் போக ஃபோர்ஸ் பண்ணவும் உண்மையை சொல்லிட்டேன். இங்கே வேண்டாம்னு சொன்னாங்க. நான் அவங்க கூட போக மறுத்தேன். அபார்ட் பண்ண கூப்பிடவும் கடுப்பாகி கத்திட்டேன். திட்டிகிட்டே கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அன்றைக்கி நீங்கள் கேட்டதும் ஒத்துக்கிட்டேன் என்று குழந்தையை காரணம் காட்ட அந்திரன் மெலிதாக சிரித்தபடி அவளை தோளோடு அணைத்து கொண்டான். ஐம் சாரிம்மா, என்னால் உனக்கும் கெட்ட பெயர் என்று சங்கடமாக உரைக்க, நானும் தானே ஒத்துக்கிட்டேன், என் மேலேயும் தானே தப்பு இருக்குது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் சிரிப்புடன். அதனால தான் போகலை என்று கூறியவளை நெற்றி முட்டி சிரித்தான். அம்மா அப்பா கிட்ட மறுபடியும் பேசுவோம். அவங்க இல்லாமல் மேரேஜ் நடக்காது, சரியா என்றவன் அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். நீங்கே இரு, நான் வேலை முடிச்சுட்டு வரேன் என்று கிளம்பியவன் விதார்த் மீதான வழக்கை மேலும் ஸ்ட்ராங்காக போட என்ன செய்வது என்று வக்கீலிடம் ஆலோசித்து கொண்டிருந்தான் அந்திரன். செந்தூரா தன் வேலையை எழுதி கொடுத்துவிட்டு கிளம்ப ரமணா அவள் எதிரில் வந்து நின்றான். ஸோ கிளம்பிட்டீங்க என்று கேட்க, எஸ் ரமணா என்றால் நம்மட்டு சிரிப்புடன். வேலைக்கு வந்தது மட்டும்தான் பிளானிங்கா, இல்லை என்ன ட்ரையல் மீட் பண்ணது எல்லாம் பிளானிங் தானா என்று ஆதங்கமாய் கேட்க, ரமணா நோ மேடம், தெரிஞ்சுக்கணுமே அதான் கேட்குறேன். இல்லாட்டி ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி பின்னால் சுற்றினானேன்னு அக்கறை இருந்தா இப்படி விட்டுட்டு போவீங்களா என்னை சூடாய் கேட்டுவிட, டேய் லூஸு மாதிரி ஏன் பேசுகிற என்று அதற்கும் அவள் சிரிக்க, அதான் லூஸுன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன, எப்படி மேடம் இப்படியே கலட்டி விட்டுடுவீங்களா என்று நக்கலாய் கேட்டாலும் அவனுக்கு அத்தனை வலி இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இங்கே வாடா என்றால் அவனை தன்னோடு சேர்த்து இழுத்தபடி. மேடம் விடுங்க மேடம், இதெல்லாம் வன்முறை என்றான் அவளை விட்டு விலகாமல். மேடம் என்ன மேடம், அடிச்சேன்னா தெரியும், ஒழுங்கா கூப்பிடு என அதட்ட. போலீஸ் மேடம், பயந்து வருது, நானே சின்ன பையன் என்று சிரிக்க. ராஸ்கல், ஒழுங்கா வந்து குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, அப்போதான் ஒத்துப்பேன். டிம்பிள் நிஜமாவா? ஹோ ஹலோ, இப்படியே விட்டுட்டு போவா? சோகப்பாட்டு பாட நினச்சியா? பிச்சிடுவேன் பார்த்துக்கோ. சகாரா பாலைவனத்துக்கு ஏற்ற காவேரி தண்ணி நான் தான், ஒழுங்கா பிடிச்சி வச்சுக்கோ. ஹோ மை ஸ்வீட் டிம்பிள், அதின்னா மேரேஜ் முடிஞ்சதும் நம்ம மேரேஜ் தான் என்றவன் அவளோடையே கிளம்பி விட்டான். இங்கே மெக்ரீன் முறைப்புடன் நிற்க பீர் பாவமாய் நின்றான். என்னந்த அண்ணன் தான் அம்புட்டு சொல்லுதே, பிறகு நீ ஏன் கோவப்படுத என்று மெக்ரீனிடம் தோழி கேட்க, நல்லா சொன்னா சொரக்காய் குப்பிள்ளைன்னு, எல்லாம் சும்மா பம்மாத்துந்தேன், நீயும் அதை நம்புறியாக்கும்? சரி நீ போடி, அவட்ட பேசிட்டு வாரேன் என தோழியை அனுப்பியவள் இந்த பக்கம் பீரை பிடி பிடி என பிடித்து விட்டாள். பிறகு யாராவது கடத்தினா கிண்டல் பண்ணாதான் பிடிக்காத பொண்டாட்டி மேலே பாசம் பயச்சம் எல்லாம் வரும். அது வரைக்கும் ஒத்தனா வெளியே காட்ட மாட்டோம். ஐயா ஹல்லா, வந்ததும் எத்தனை முத்தம். ஏன்யா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என பொரிய. மெகி அப்படி இல்லடி, ஏற்கனவே உன் அக்கா செத்தே போனேன், நீ பார்த்துக்கோ. என் அக்கா எங்கேருந்துடா வந்தா? அவள் லவ் பண்ணா அதே நினப்பில் தான் சுற்றுவியோ என்று கத்த. அட கூறுகிட்டவளை கேளிடுனா குதிப்ப. உங்கள் அக்கா நம்ம நிக்காவுக்கு வந்துட்டு என் நினப்பில் என் தங்கச்சி கூட வாழாமல் இருப்ப, அதெல்லாம் நினைக்காத. அவள் வசதியாக வாழ்ந்தவ, அதுக்குள்ளே புள்ள கிள்ளுன்னு கொடுத்துட்டு இங்கேயே குப்பை கொட்டை வச்சுடாதான்னு பேசுனா. அவள் புருஷன் சம்பாதிக்கிறத வேற பீத்திக்கிட்டா. அதான் அதுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி பெரிய வீட்டில் ஒன்று குடி வச்சது அப்புறம் நம்ம வாழ்க்கையை தொடங்க நினைச்சேன் என்றான் விளக்கமாக. அவ சொன்னாலாம் இவர் கேட்டாராம் என்று நீட்டி முளைக்கி பேசியவள், இந்தாரு மச்சான், அடுத்தவளுக்காக எல்லாம் வாழ முடியாது. அது என் அக்காவாக இருந்தாலும் சரிதான். நீயும் நானும் சேரணும் விதி, சேர்ந்தாச்சு வாழுவோம் அவ்வளவுதான் என்று முடிக்க, இடையில இந்த மானே தேனேன்ற மாதிரி லவெல்லாம் வேணாமா ரென் பவுடர் என்று சிரிக்க அவளும் சேர்ந்து சிரித்தாள். விதார்த்தின் மேல் தேவகி கொலை வழக்கு, சுரேகாவை ஏமாற்றி பணம் பறித்தது, ஏவிஆர் மசாலாவில் செய்த மோசடி என்ற வழக்குகளோடு இணைந்தது சுரேகா விதார்த் விவாகரத்து வழக்கும். இன்னொரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி தன்னை ஏமாற்றி விட்டதாக சுரேகா வழக்கு தொடுத்திருந்தாள்.
ஏவிஆர் மசாலாவின் ஃபார்முலாக்களை திருடி அதன் மூலம் பொருட்களை தயாரித்ததாக கூறி அதுவும் சீல் வைக்கப்பட்டது. செந்தாமரைக்காக சொத்துக்கள் மட்டும் பறிமுதல் செய்யப்படவில்லை. வேதநாயகம் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. அவர்களுக்கு எதிராக சென்றால் இருக்கின்ற மொத்தமும் போய்விடும் என்று உணர்ந்து அமைதி காத்தார். 24. விதாத் சிறையில்தான் இருந்தான். முன்ஜாமீன் எடுக்கிறேன் என்றதற்கும் நிர்தாட்சண்யமாக மறுத்தவன். மௌனிகாவை உங்கள் கூட அழைச்சிட்டு போயிடுங்கப்பா, சென்னை வேண்டாம், அவளோட ஊருக்கு நீங்களும் போங்க, ஆனால் அம்மா இருக்கட்டும் என்றிட, அவள் மட்டும் தனியாக எப்படிடா இருப்பா என்று வேதநாயகம் கேட்க, நான் சொல்கிறேன் அவங்கள இங்கே விடுங்க, அம்மாவுக்கு இன்னும் 2 நாளில் ஸ்ட்ரோக் வரணும், பார்க்க ஆள் இல்லாமல் மறுபடியும் வேணுகோபாலனே வச்சு பார்க்கணும் என்றதும் வேதநாயகம் புரிந்து கொண்டேன் என்பது போல சிரித்தார். அவ்வளோ சீக்கிரம் விடுவேனாப்பா அவனுகளை, இருக்கவே இருக்கா சுரேகா என்றான் வன்ம புன்னகையுடன். நோ விது, இனியும் அவள் தேவையில்லை நமக்கு. நீயும் மௌனியும் இந்தியா விட்டு கிளம்புறீங்களா? கேஸ் இருக்குப்பா, போக வாய்ப்பில்லையே என அவன் சொல்ல, கேஸ்லாம் ஒரு விஷயமா, பார்த்துக்கலாம்டா என்றிட, பா அவனுங்களை ஏதாவது செஞ்சாகணும், அதுக்கு நான் இங்கே இருக்கணும் என்றவனின் மூளை வேகமாக கணக்கு போட்டது. இங்கே ரமணாவின் குடும்பம் செந்தூரிகாவின் வீட்டிற்கு அவளை பெண் கேட்பதற்காக வந்திருந்தது. இவர்களின் வருகையை முன்கூட்டியே சிந்துரா தன் வீட்டினருக்கு தெரிவித்திருந்ததால் அவளின் தந்தை தன் அண்ணன் வீட்டிலும் விஷயத்தை பகிர்ந்து வனிதாவிற்கு கூறிவிட முதல் நாளே அனைவரும் வந்துவிட்டனர். செந்தூராவிற்கு அத்தனை அறிவுரைகள் வழங்கி கொண்டிருந்தார் அவளின் பெரியம்மா. யாரும் சேட்டு விட்டு பயலாமே, இந்த வயசில் இதுவெல்லாம் தேவையாடி உனக்கு என்றவருக்கு எந்த பதில் கூறாமலும் கைபேசியில் ரமணாவுடன் பேசி கொண்டிருந்தாள் செந்தூரா. வீட்டில் அனைவருமே ஒரு மனதாக ரமணா வேண்டாம் என்று முடிவெடுத்தனர். நீங்கள் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க என்ற மனோவை கேட்கவும், அவனோ இதில் நான் சொல்ல என்னமாம்மா இருக்கு, பெரியவங்க பார்த்து பேசி முடிவிடுங்க என்றவன், எப்படியும் அவ கேட்க மாட்டா, இதுக்கு போய் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாங்க என முணுமுணுத்து கொண்டான். மா நாளைக்கு எந்த சாரி காட்டட்டும் என்று செந்தூரா கேட்க மொத்த குடும்பமும் அவளை தான் பார்த்தது. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க, ரிஜெக்ட் பண்ணுறது உங்கள் விஷ், அதுக்காக நான் ரெடியாகாமல் இருக்க முடியுமா என்றவள் கையோடு தன் அம்மாவை அழைத்து சென்றாள். நாளை ரமணாவின் குடும்பம் வந்தால் இப்படித்தான் பேச வேண்டும் என்ற ஒத்திகையெல்லாம் நடந்தது வேறு கதை. வனிதாவிடம் அவளது பெரியப்பா பெண்கள் வேறு ஆள் எப்படி என்று விசாரித்தனர். ஐயோ, தாடியும் பரட்டை தலையுமா அசிங்கமாக இருக்கான், தோல் மட்டும் தான் வெள்ளையாக இருக்குது, என்னன்னு அவனை பிடிச்சதோ இவளுக்கு, தப்பு தப்பாக தமிழ் பேசுகிறான், இருந்தாலும் ஆள் ஒல்லியாக இருந்தான், இவளுக்கு அவன் ஜாஸ்தி தான் என்று அவனை வர்ணித்து இருக்க மறுநாள் ரமணா வந்த தோற்றத்தில் அசந்து போயினர். ஏய், இதில் யாரடி மாப்பிள்ள என்று மெலிதாய் கிசு கிசுக்க, செந்துராவோ அந்த கிரான்பெரி கலரில் ஷர்ட் போட்டிருக்கானே அவன்தான் ரமணா, மை வுட் பி, எனி டவுட் என கேட்க உள்ளூர மொத்தமும் புகைந்தது அவர்களுக்கு. இவனையாடி மொக்கேன்னு சொன்னேன் என்று ஆச்சாமையாக கேட்க, அக்கா அன்னைக்கு அப்படி தான் இருந்தான் என்று வனிதா சொன்னாலும் ரமணாவின் விழிகள் செந்தூராவை கண்டதும் சிரித்ததை உணர்ந்தாள். மதிவாணன் வந்தவர்களை வரவேற்று அமர வைக்க அவரின் அண்ணனோ, இதோ பாருங்க, என்னடா வந்ததுமே சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், எங்களுக்கு இவ்வளோ பணக்கார சம்மந்தம் எல்லாம் வேண்டாம், நீங்கள் வேறு பக்கம் பொண்ணு பாருங்க என்றார். எடுத்ததும் வேணுகோபாலன் மெலிதாய் சிரித்தபடி, அடடா உங்களை சம்மந்தின்னு சொன்னதும் உங்கள் பொண்ணுங்களை கேட்க வந்தோன்னு நினச்சிட்டீங்க போல இருக்கு, நாங்கள் மதிவாணன் சார் பொண்ணு செந்தூரிகாவை கேட்க வந்தோங்க என்றாரே பார்க்கலாம், செம்ம பல்புப்பா என்று சிரித்தான் ரமணா. பின்ன ஓவரா பேசுனா என்று முணுமுணுத்த ஆதிலட்சுமி, குடும்பம் வடக்கில் இருந்தாலும் தமிழ் பண்பாடு தெரிஞ்சவங்க, ரமணா இங்கே தான் பிறந்து வளர்ந்தான், எங்கள் தொழில் பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பெரிய இடம் பொண்ணுதானே கேட்க வந்தாலும் நகை நட்டு அதிகம் கேட்பாங்களோன்னு மறுக்காதீங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்ய விருப்பமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம், என் மருமக வானதிக்கும் அதே தான் நாங்கள் சொன்னோம் என்றார். இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த சம்மதம் ஒத்து வராதுங்க என்று செந்தூராவின் பெரியப்பா நிர்தாட்சண்யமாக மறுக்க, அண்ணா இருங்க என்று மதிவாணன், என் பொண்ணு ஆசைப்பட்டது தான் நடக்கும் சார், அவள் முடிவில் எங்களுக்கு சம்மதம் என்றிட, மதி என்று அதிர்ந்து அவரது அண்ணன் எழவும், உங்கள் பொண்ணு தானியா கூட எனும்போதே கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற நீ என்றார் கடுப்பாக. இல்லையேனே, என் பொண்ணுக்கு வரன் வந்திருக்குதுன்னு சொன்னேன்,
நீங்களா கிளம்பி வந்தீங்க, நானும் வரவேற்றேன். உங்களை நான் முடிவு பண்ண சொல்லி கேட்கலையே என்று சொல்லிவிட்டார் பட்டென்று. அதன் பின்னர் அவர் வாயை திறக்கவும் இல்லை, அங்கிருந்து செல்லவும் இல்லை. நகை சீர்வரிசை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமே, அதற்காக இந்த காத்திருப்பு. என் பொண்ணு விருப்பம்தாங்க எங்கள் விருப்பம் என்றவர் சீர்வரிசை செய்வதை பற்றி பேசினார். ரமணாவிற்கோ எப்போதாண்டா செந்துராவை கண்ணில் காட்டுவாங்க என்றிருந்தது. சம்பிரதாய பேச்சுக்கள் அனைத்தும் பேசி முடிய மனோ, நான் தம்பியை வெளியே அழைச்சிட்டு போகிறேன் என்று கிளப்பி கொண்டு சென்றான் ரமணாவை. பின்னாடி பக்கம் செந்து நிற்கிறா, போங்க என்றவன் 1/2 மணி நேரத்தில் பேசி முடிச்சிடுங்க என்றான். தேங்க்ஸ் ப்ரோ என்ற ரமணா அதன் பின் அங்கு நிற்கவில்லை. ஹோய் என்று அழைத்தவளை பொன் சிரிப்புடன் பார்த்துவிட்டு அவள் நின்ற இடத்திற்கு சென்றான். வாவ், கலக்கிறீங்க மேடம், மேலிருந்து கீழாக பார்த்து ரசனையாக அவன் கூற, ஷர்ட் நல்லா இருக்கு என்றால் பதிலாக. ஷர்ட் மட்டுமா, போட்டிருக்க ரஸ்கலம் தான். நம்மட்டு சிரிப்பு செந்துராவின் இடத்தில். உள்ளே இன்னும் 1 மாதத்தில் திருமணம் முடிச்சிடலான்னு முடிவெடுத்தாங்க. அந்திரன், வானதி, செந்தூரா, ரமணா திருமணம் 2ம் சேர்த்தே நடத்திவிடலாம் என்று பேச, இதில் எதிலும் பட்டுக்கொள்ளாதவளாய் சுரேகா அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையே வெறுத்துவிட்டிருந்தது அவளுக்கு. கேட்டபோது கிடைக்காத பிள்ளை செல்வம் இப்போது கணவனை பிரிந்த பிறகு கிடைத்திருக்கிறது. என்ன செய்வதென்று புரியாமல் தவிர்த்தவளுக்கு தீர்வுதான் கிடைத்தபாடில்லை. 5. ரமணாவிற்கு செந்தூராவை பேசி முடித்துவிட்டு திரும்புகையில்தான் சுரேகா கருவுற்றிருக்கும் விஷயத்தை பகிர்ந்து கொண்டாள். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் விதாத் பற்றி நினைக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர். பாபாஷா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணினதாகவே இருக்கட்டும், இந்த பேபி எனக்கு வேண்டும் என்றால் இறுதியாக. உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார் அஷதீப். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் வேணும் என்றால் அடுத்ததாக. அடுத்த 2 நாட்களில் செந்தாமரைக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக தகவல் வரவே வேணுகோபாலன் மனைவியுடன் செல்ல பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூடவே வேதநாயகம் அவரோடு இல்லை என்ற தகவலும் கிடைக்க வேணுகோபால் யோசித்தபடி நின்றவர் ஆதிலட்சுமியிடம் வேதநாயகம் வரும் வரை நம்மோடு இருக்கட்டும் என்று சொல்ல ஆதி அரை மனதுடன் சம்மதிக்க விளைவு செந்தாமரை வேணுகோபாலன் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். ஒரு பக்கமாக செயல்படவில்லை என்று சொல்லி இருக்க சுரேகாவை கண்டதும் உதவிக்கு அவள்தான் வேண்டும் என்று செந்தாமரை கேட்க, சுரேகா உதய்பூர் கிளம்புறாக்கா, இனி அங்கேதான் என்ற வேணு உறவினர்கள் தங்கும் அறையை காட்டுமாறு ஆதியிடம் கூற உடனே செந்தாமரையின் ஜாகை அங்கே மாற்றப்பட்டது. அறைக்கே உணவு, மருத்துவர்கள் முதற்கொண்டு அனுப்பி வைக்கப்பட விதார்த்தின் திட்டம் எதுவும் பலிக்காமலேயே போனது. வேதநாயகத்திற்கோ இருப்பு கொள்ளவில்லை. மகனை சிறையில் சந்தித்தவர், இதோ பார் விது, அவனுக்கு உஷாராகிட்டானுங்க, இனி எதுவும் செய்ய முடியாது, நமக்கு கிடைச்ச வர லாபம்னு கிளம்பு, மசாலா கம்பெனியை விலை பேசிட்டேன், இனி நம்ம செட்டில் ஆகிடலாம், இவனுக்கு தயவு தேவையில்லை என்றார். விதாத் யோசித்தான். தந்தை சொல்வதும் சரி எனப்படவே சரி என்று சம்மதித்து விட்டான். வேதாஸ் மசாலா டீ நிறுவனம் விற்பனைக்கு வந்தது. அதி வேதாஸ் மசாலா சேல்ஸ்க்கு வருதாம். வானதி சொல்லவே சோ என்றவனிடம் அதை வாங்க போகிறதா மசாலா சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது என்றாள் அவள். அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட எதுவும் நமக்கு வேண்டாமானோ, யாரோ வாங்கிட்டு போகிறாங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் என்றான் அந்திரன் ஸ்திரமாக. யோர் விஷ் அதி, உங்ககிட்ட இருந்து எடுத்த பணமாச்சேன்னு சொன்னேன் என்றிட, என்னடி என்னை ஆழம் பார்க்குறியா, பிச்சுடுவேன் ராஸ்கல் என்றதும் கண்டு கொண்டானோ என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் வானதி. அந்த பணத்தால் ஒரு பொண்ணு இறந்திருக்கா, இன்னொருத்தி வாழ்க்கை இழந்திருக்கா, அது எனக்கு அவசியம் இல்லாத ஒன்று, எத்தனை கோடி லாபம் வந்தாலும் தேவையில்லை என்றான். ஸ்மார்ட் ஆதி என்று மெச்சிக்கொண்டவள், அவனை ஏதாவது பண்ணம்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கு ஆதி என்றால் சற்று கோபம் நிறைந்த குரலில். எனக்கும் அந்த கோபம் இல்லாமல் இல்லை, பட் தானாக அனுபவிப்பான் என்றவன் தன் திருமண வேலைகளை கவனிக்க சென்று விட்டான். தானாவா என்றவள் மர்மமாக புன்னகைத்தாள். செந்தூரா ரமணாவின் திருமணமும் அந்திரன் வானதி திருமணமும் ஒரே மேடையில் நடத்திவிடலாம் என்ற நால்வரின் குடும்பமும் முடிவு செய்திருந்தனர். 2 ஜோடிகளுக்கும் இறக்கையின்றி பறந்தனர் காதல் வானில். பாபாஷா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ, நீங்களே எல்லாம் செய்யுங்க, நான் மேரேஜ்க்கு வந்துக்கிறேன் என்ற சுரேகாவின் பதில் ஒருவருக்குமே திருப்தி இல்லை. சென்னையிலே இருக்கலாமேடா, ஏன் தனியாக உதய்பூரில் என்று ஆற்றாமையாக ஆதி கேட்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் ஆதிம்மா,
நான் கவனமாக இருந்துப்பேன். அங்கே தான் படிமா படே பாப்பா இருக்காங்களே, பார்த்துப்பாங்க என்று சமாதானம் கூறியவள் வர மட்டும் மறுத்துவிட்டாள். அப்போது நாங்களும் மேரேஜ் வென்யூ உதய்பூர் மாதிரவா தீதி என்று வானதி கேட்க, பாபி ஹே என்று அவளை திருத்தியவள், மேரேஜ் கண்டிப்பாக இங்கே இருப்பேன், ஐ ப்ராமிஸ் என்றாள். மனதே இஞ்சிதான் அவளை அனுப்பி வைத்தனர் அனைவரும். மௌனிகா தன் நிறைமாத வயிற்றை பிடித்தபடி அமர்ந்திருக்க, வேதநாயகம் விதாத்தை ஜாமீனில் எடுக்கும்படி பேசி கொண்டிருந்தார் யாரிடத்திலோ. உன் அப்பாவை வெளியே வரவழைக்க என்னவெல்லாம் ட்ராமா போட வேண்டியிருக்கு டா குட்டி பையா என்று சிரித்தாள். பேசிட்டேம்மா, ஒரே வாரத்தில் அவன் இங்கே இருப்பான், நீ கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதே என்றார் சங்கடமாக. ஓகே அங்கிள் என்றவள் எதுவும் பேசிடாமல் எழுந்து சென்றாள். மகன் விரும்பிட்டானேன்னு இவளையெல்லாம் சகிக்க வேண்டியதாக இருக்குது என்று சலித்து கொண்டார் அவர். கேஸ் எந்த அளவில் இருக்குது சார்? எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணியாச்சு. அதுவும் மிஸ்டர் விதாத் அவரே சுயநினைவோடு தந்த வாக்குமூலம் இருக்குது. இன்னும் என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க என்றாள் செந்தூரா. மேம், நீங்கள் ஏவிஆர் மசாலா ஓனர் சன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறதால இந்த கேஸில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாகவும் கேஸை மறுபடியும் விசாரிக்கவும் சொல்கிறாங்க. மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க என்றவர் அவளின் சக அதிகாரி. இவனுங்க தப்பிக்க என்ன வேணும்னாலும் பேசுவானுங்க சார், உங்களுக்கு தெரியாதா என்றால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு. நமக்கு புரிஞ்சு என்ன செய்ய, கவர்மெண்ட்க்கு புரியணுமே என்று சொல்லித்தவர், மீடியா ப்ரெஸ் கூட அப்படி தான் நியூஸ் போடுறாங்க மேம் என்றார். அவங்க டிஆர்பிக்கு 1000 சொல்லுவாங்க, அதுக்குன்னு நான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க முடியுமா? ஓகே, என்கிட்ட இருக்க எல்லாம் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். பட் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறவங்கிற முறையில் எனக்கு எல்லாம் அப்டேட் ஆகணும். சம்மதம்னா தரேன் என்றாள் அவளும். இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக நானே அப்டேட்ஸ் தரேன் மேம் என்றதும் வழக்கு சம்பந்தமான அத்தனை ஆவணங்களையும் ஒப்படைத்தாள். மாதங்கள் கழிந்தது. இரு ஜோடிகளும் திருமணத்திற்கு தயாராகிவிட்டனர். இந்த நிலையில் விதாத்தும் ஜாமீனில் எடுக்கப்பட்டு வெளியே வந்திருந்தான். விதாத் வெளியே வந்துட்டான் நதி என்று வேணு கூற, வரட்டும் டேட், ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துப்போம் என்று அசட்டியாக அவன் சொல்லிவிட, உன் பாபாஷா ரொம்ப பயப்படுறான், இன்னும் சுரேகாவுக்கு டிவர்ஸ் கிடைக்கல, பேபி இருக்கிறதால மறுபடியும் பேட்சப் பண்ண நினச்சானா, சுரேகா மறுபடியும் அவன் பக்கம் போயிடுவாளோன்னு யோசிக்கிறான் என்றார் வருத்தமாக. தீதி மறுபடியும் போக சான்ஸ் இல்லை டேட், அப்படியே அவங்க ஆசைப்பட்டா பார்ப்போம் என்றவன் அன்று மாலையே சுரேகாவிடம் வித்யாத் வெளியே வந்ததை பற்றி பேசினான். நீ என்ன நினைக்கிறாதி, மறுபடியும் அவன்கிட்ட போயிட வேண்டாம் என்று அவள் நிதானமாக கேட்க, அப்படி இல்லை தீதி, உங்கள் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதான் என்று சங்கடமாய் கூறவும் சுரேகா மென்மையாக சிரித்தாள். மறுபடியும் அவன் கூட எனக்கு செட் ஆகாதாதி, உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது, ஒட்டினாலும் நிலைக்காது என்றாள் தீர்க்கமாக. அப்போதும் மந்திரன் தயங்கி நிற்க, அவனை நினச்சி வாழாமல் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீயும் உன் பாபாஷாவும் என்றதும் அதே தவிப்பு தான் அவனிடத்தில். போடாடே, அவ்வளோ முட்டாள் எல்லாம் நான் இல்லை, நீ என்ன நினைக்கிறத விட்டுட்டு மேரேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணு என்று உடன்பிறவா சகோதரனை அனுப்பியவள் கண்களில் ஓர் நீர் சுரந்தது. விதார்த்தின் துரோகமும் மஞ்சமும் கண்முன்னே விரிந்தது. தன்னிடத்தில் சொல்லியே மௌனிகாவுடன் சுற்றியதெல்லாம் நினைவில் வந்து நிழலாடியது. அவனை மீண்டும் ஏற்று வாழும் மனநிலையில் அவள் இல்லை. தான் செய்த கொலையை அவன் செய்ததாக சிறைக்கு சென்றிருக்கிறான் என்ற எண்ணம்தான் அவனோடு அவளை பிணித்திருந்தது. இப்போது அது உண்மை இல்லை என்றான பிறகும் மௌனிகாவிற்காக இவ்வளவு செய்ததும் அவள் மனதை மறத்து போக செய்திருந்தது. அவனுக்காக என்ன செய்யலை, வீடு, பணம், பதவி அத்தனையும் அவனுக்காகவே தந்திருந்தாளே. இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தவனை மன்னிக்க தோன்றவில்லை. காலம் கரையும், நிலையும் மாறும் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டிருந்தாள். இரு ஜோடிகளின் திருமணமும் ஒரே மேடையில் நடத்திவிடலாம் என்று சொல்லி அதோ இதோவென திருமண நாளும் வந்துவிட்டது. அதே நேரத்தில் விதார்த்தும் இறந்திருந்தார்.